அவர்களே, கடந்த வாரம் தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் நீங்க படித்திருப்பீர்கள். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 சிறுமிகள், அவங்களுடைய கைகளில் 10 ரூபா 20 ரூபா நோட்டு அதிகமா புழங்குகின்றது. அப்ப அவங்களுடைய தாய் தந்தையர், என்ன இது காசுலாம் எப்படி உனக்கு வந்துச்சு, 10 ரூபா 20 ரூபா நோட்டு ஜாஸ்தியா தெரியுது என்று சொல்லி அந்த சிறுமிகளிடத்துல அவங்களுடைய தாய் தந்தையர் பெற்றோர் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த சிறுமிகள் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து தெருவில் சிமெண்ட் கடை வைத்திருக்கக்கூடிய தாத்தா தான் அந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாரு என்று சொல்லி அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப என்ன திடீர்னு சம்பந்தம் இல்லாம எதுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேள்வி கேட்கும் பொழுதுதான் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை அந்த குழந்தைகள் தெரியப்படுத்துகின்றன. அவன் டெய்லி ஸ்கூல் விட்டு வரும் பொழுது உனக்கு மிட்டாய் வாங்கி தர்றேன், தின்பண்டம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அவரோட சேர்ந்து இன்னொரு 3 தாத்தாக்கு இருக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. வயது முதிர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட 3 இந்த காம கொடூரர்கள் செய்த பாலியல் சேட்டைகளை அந்த சிறுமிகள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதுல ஒரு சிறுமி தான் முதல்ல போயிருக்கு, உன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா, அதுக்கும் இதே மாதிரி மிட்டாயெல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வர சொல்லி அந்த தாத்தா சொன்னாரு. அதனால என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போனேன்னு அந்த குழந்தை ரொம்ப வெகுளித்தனமாக சொல்ல, எல்லாம் செய்தியை கேட்டாலே ரத்தம் கொதிக்கின்றது. இப்படிப்பட்ட காம கொடூரர்கள்லாம் ஏன் இந்த நாட்டில் வாழணும், அவருடைய தலையை சீவ வேண்டியதானே என்றுதான் நமக்கு தோன்றுகின்றது. நிலைமை இப்படி போய் கொண்டிருக்கின்றது. டெய்லி ஸ்கூல் விட்டவனையும் கூட்டிட்டு போயிடுறது வீட்டுக்கு, வீட்டுல கூட்டிட்டு போய் செல்போன்ல ஆபாச படங்களை காட்டுறது, டிவியில ஆபாச படங்களை போட்டு 3 இந்த காம கொடூரர்கள் பேரோட அரெஸ்ட் பண்ணி பேரோடைய போட்டிருக்காங்க. பால்ராஜ், வாட்ச்மேன் மூக்கையா, சர்க்கரை அப்படின்னு இந்த 3 கிழட்டு காம கொடூரர்கள் செய்த இந்த கொடூரத்தினுடைய விளைவாக அவர் 3 பேரும் அந்த ஜுடிஷியல் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க என்ற செய்தியை நாம பேப்பர்களில் படிக்கிறோம். இந்த மாதிரியான காம வெறியர்கள் இவரிடத்திலிருந்து நம்மளுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது? இதுல பல கவனிக்க வேண்டிய செய்திகள் இருக்கு சகோதரர்களே. இதுல பல பாடங்கள் இருக்கின்றது. குழந்தைகளுடைய விஷயத்துல எவ்விதமான அக்கறையும் செலுத்துவதே கிடையாது. அது எத்தனாவது படிக்குது, என்ன படிக்குது, என்ன மாதிரியான டீச்சிங் அங்க நடந்து கொண்டிருக்கின்றது, டெய்லி ஸ்கூல்ல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அது நண்பர்களோட எப்படி பழகுகின்றது, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பெற்றோர்கள் கையாண்டார்களே ஆனால் எப்படி நம்மளுடைய குழந்தை உருப்பணும்? டெய்லி தங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க இந்த காம கொடூரர்கள். இது அவர்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸ்கூல் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டா 4:10 வீட்டுல இருக்க வேண்டியதானே? வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளவு தூரம், அங்க இருந்து கிளம்பி வந்தா இங்க எவ்வளவு நேரம் ஆகுன்றத சரியான முறையில் கணக்கு பண்ணி ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனா கூட ஏன் லேட்டுன்னு கேட்கணும் பிள்ளைங்கள்ட்ட. டெய்லி இந்த மாதிரியான வேலையை செய்து மிகப்பெரிய தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வேலை. ஏதோ யதார்த்தமா திடீர்னு 10 ரூபா 20 ரூபா நோட்டு கண்ணில் பட்டதுனால இப்படி கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஆனா அந்த பிள்ளைங்க எங்கேயாவது செலவழித்துட்டு வந்திருந்தா அது கூட தெரிஞ்சிருக்காது. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த செய்தி தெரிய போகின்றதோ தெரியவில்லை. அப்படின்னா அப்ப எதற்கு இவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள்? குழந்தையை பெற்கிறது பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு தானே. அப்ப குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு பொறுப்பாளிகள். தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள் என்பதை கவனிக்கிறதை தவிர வேற என்ன வேலை உங்களுக்கு வேண்டி கிடக்கு? அப்ப இதெல்லாம் ஆய்வு பண்ணணுமா இல்லையா? இப்படி கண்டுக்காமல் இருப்பதனுடைய விளைவு என்ன? எப்படியெல்லாம் குழந்தைகள் வழிகட்டு போகின்றார்கள். இப்படி பாலியல் சேட்டைகளுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகள் எத்தனை இருக்கின்றார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா மட்டும் போதாது, அதை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்றத கவனமா கவனித்து வளர்க்க வேண்டும். பல பேருக்கு தங்களுடைய பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான்னு கூட தெரியாது. ஒண்ணு போய் கேட்டோம்னா எத்தனாம் கிளாஸ் உங்க பையன் படிக்கிறான் அப்படின்னா, இருங்க எங்க பையன்கிட்டயே கேட்டு சொல்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை எத்தனை பெற்றோர்கள். இதுதான் நிலைமை. அதோடு மட்டும் இல்லாம இவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு இடையூறாக இருந்தால் குழந்தைகளை அடிச்சு விரட்டி விட்டுறது. டெய்லி மெகா சீரியல் பார்க்கணும். மெகா சீரியல் பார்க்கிறப்ப இந்த குழந்தைகள் இடையில தொந்தரவு பண்ணுங்களா, நீ போ பக்கத்து வீட்டு மாமா வீட்டுல போய் விளையாண்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருது. பக்கத்து வீட்டுல எப்படிப்பட்ட காம கூட்டம் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்ப இந்த மாதிரியான தனிமையை பயன்படுத்தி கொண்டுதானே இப்படி குழந்தைகளை சீரழிக்கின்றார்கள்.
அப்ப இது குழந்தைகளை வளர்க்கக்கூடிய லட்சணமா? இவங்க மெகா சீரியல்லையே மூழ்கிறது. எந்த அளவுக்குன்னா அந்த காமெடியில எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டான். 2 திருடங்க பேசிக்கிறாங்க, நைட்டு நடிச்சாம 2 மணிக்கு போய் கொள்ளையடிக்கலாமா? ஏண்டா 2 மணிக்கு போய் கொள்ளையடிக்க? மெகா சீரியல் போட ஆரம்பிச்சோன்னு போய் கொள்ளையடிப்போம்டா, எதுவுமே யாருக்கும் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுதா இல்லையா? அப்ப மெகா சீரியல் பாக்குறதுக்கும் இவங்க டிவி பாக்குறதுக்கும் குழந்தைகளை வெளியே அனுப்பி விடுறது, அந்த குழந்தைகள் என்ன நிலைமைக்கு ஆளாகும்? அப்ப அண்டை வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகள் எங்க போய் விளையாடுது, குழந்தைகள் விளையாட போற இடம் சரியான இடம் தானா? கவனிக்கிறது கிடையாது. அப்படிலாம் கவனிக்காம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். எந்த அளவுக்குன்னா குழந்தையை வளர்த்தெடுப்பார்கள், வார்த்தெடுப்பார்கள். அது எவனோடையாவது ஓடி போறப்பதான் அது லவ் பண்ற விஷயமே தெரியுது. எத்தனை பேர் வீட்டுகள்ல இது நடக்குது? நீ வரக்கூடிய பஞ்சாயத்துகள் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறா, எனக்கு தெரியல. அப்பதான் சொல்றான், 10 வருஷமா உன் மகன் இன்னொருத்தவனோட தொடர்போட இருந்தான்னா நீ என்னடா பண்ணி இருந்த? உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய குழந்தையை கவனிக்கிறத தவிர வேற என்ன வேலை உனக்கு? அப்ப நீ தானே பெற்ற, அதை வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. எந்த அளவிற்கு என்றால் கர்ப்பமாயி வயிறு பெருசாகக்கூடிய அளவிற்கு வயிறு வீங்கி இருக்குன்னு பெற்ற தாய் தன்னுடைய மகளிடத்துல கேட்கிறா. கொண்டு போய் மருத்துவரிடத்துல சோதனை பண்றாங்க. 4 மாசம் உங்க மக கர்ப்பமா இருக்கு என்று சொன்ன கேஸ் எத்தனை காட்டுறது உங்களுக்கு? அப்படிப்பட்டதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவங்கள் இங்க வரக்கூடிய பஞ்சாயத்துல பாக்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா ஒரு தன்னுடைய மகள் என்ன செய்யறா என்பது கூட தெரியாம ஒரு பெற்றோர் இருந்தான்னா நீ எதுக்கு புள்ள பெத்த? உன்னுடைய குற்றமா இல்லையா? அப்ப குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, வார்த்தெடுப்பது என்பது இத்தனை வருஷம் லவ் பண்ணா அது எனக்கு தெரியல, இப்படி ஒரு ஆளோட தொடர்பு இருந்திருக்கா எனக்கு தெரியலன்னா அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கின்றது? அப்ப என்னன்னா இந்த பெற்றோர்கள் தான் இவர்கள் கெடுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்களை இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களை ஈடுபடுத்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து இப்படிப்பட்ட ஆபாச படங்களை பாக்குறது. மெகா சீரியலை விட மோசமான ஆபாச படம் வேற எதுவும் இருக்கா? யாரோட கள்ள தொடர்பு வைக்கிறது எல்லாம் மெகா சீரியல்ல தான் கத்துக் கொடுக்குறான். எப்படி கள்ளத்தனமா லவ் பண்றது மெகா சீரியல்ல தான் கத்துக் கொடுக்குறான். படங்கள்ல இதை கத்துக் கொடுக்குறான். இதை தங்களுடைய பெற்றோர்களோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க? அப்ப அம்மா இதெல்லாம் பாக்குறாங்க, அப்ப இதெல்லாம் நம்மளும் செஞ்சா அங்கீகரிப்பாங்க நினைக்கிறாங்களா? அதுதானே இவர்கள் வெளியிடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப குழந்தைகளை எப்படி நாம உருவாக்கின்றோமோ, எப்படி வார்த்தெடுக்கின்றோமோ அதுதான் நம்மளுடைய குழந்தையினுடைய வாழ்நாள்ல பிரதிபலிக்கும் என்பதை கவனிக்காம அண்டை வீட்டார்களோட பழக விடுறது, இது போன்ற வேலைகள்னாலதான் நல்லபடியா தான் வந்துகிட்டு போயிட்டு இருந்தான். என் மகளை இழுத்துட்டு ஓடிட்டான், அடுத்த அண்ணியான ஓ வீட்டுக்குள்ளே விட்ட? அதுதான் நீங்க கேள்வி. டெய்லி ஆட்டோல அந்த பையனோட தான் தனியா போயிட்டு இருந்தா, போன வீடு திரும்பி வரல, ஆட்டோக்காரன் கடத்திட்டு போயிட்டான், நீ ஏன் தனியா விட்ட? உன்னுடைய குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதை விட உனக்கு என்ன வேற வேலை? எனக்கு அப்படி பாதுகாப்பு இல்லாட்டி நீ ஏன் ஸ்கூலுக்கு உன்னுடைய குழந்தைய ஒரு ஆணோட தனியா அனுப்புற? கேட்கணுமா இல்லையா? இது குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய பொறுப்பா இல்லையாங்க? அப்ப இந்த மாதிரியான பொறுப்புகளை எல்லாம் அவர்கள் கவனிக்காதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள். தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, இதெல்லாம் கவனிக்காம விடுவதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றார்கள். நாளைக்கு நம்முடைய குழந்தையை இழந்து, நம்முடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து கேவலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி ஆவாள், ஒரு ஆண் அவனுக்கு கீழே உள்ள அனைவருக்கும் பொறுப்பாளி ஆவான், ஒரு ஆட்சியாளர் தனக்கு கீழே உள்ள மக்களுக்கு பொறுப்பாளி, அவனுடைய பொறுப்பு குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். அப்ப பொறுப்பு என்பது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருதுல, நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றணுமா இல்லையா? நம்மளுடைய குழந்தைகளை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய கடமையா இல்லையாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த மாதிரியான கட்டளையை எல்லாம் நாம கவனத்துல கொண்டு நாம நம்மளுடைய குழந்தைகளை சரியான முறையில வளர்க்கணும். காரணம் என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டார்கள்,
ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அது இயற்கை மார்க்கமான இஸ்லாத்துல தான் பிறக்கின்றது, இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாகத்தான் பிறக்கின்றது. அந்த பெற்றோர்கள் தான் அவைகளை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கியதாகவும் மாற்றுகின்றார்கள். அப்ப நீங்க வளர்க்கிறது தான். இப்படி உங்களுடைய குழந்தைகளை கவனமான முறையில் நீங்க வளர்க்கலன்னு வைங்க, ஒன்னு இப்படி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படக்கூடிய குழந்தையாக மாறும், அல்லது இந்த மாதிரியான பாலியல் சேட்டைகளை செய்யக்கூடிய குழந்தைகளாக மாறுவான், அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய குஃப்ரின் பக்கம் போகக்கூடிய குழந்தைகளாக அது மாறும். அப்படி இல்லையா அவைகள் இதை விட வன்முறையின் பக்கம் போகக்கூடிய குழந்தைகளா மாறும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. இந்த ஒரு பேஸ்புக்ல ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருந்தாங்க, பாக்குறோம். எல்லாம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அம்புட்டும் பொம்பளை பிள்ளைங்க தான். என்ன செய்யறாங்க, ஜெபம் என்ற பேர்ல அந்த பொம்பளை பிள்ளைங்களை அப்படியே கட்டி தூக்குறாங்க, தொட்டு தூக்குறாங்க, தடவி விடுறாங்க. என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இதையெல்லாம் கவர்மெண்ட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்கள் நாவிலே வந்ததை உணர்ந்தீர்களா? She can't even stop. அவர்களுக்கு நிறுத்த கூட முடியவில்லை. இன்னும் தொடர்ந்து ஒரு சகோதரி நிறுத்த முடியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறாள். Can we give Jesus a big hand of ஆண்டவர் praise? இயேசுவுக்கு கரங்களை தட்டி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Are you happy? ஒவ்வொரு இப்படி ஒரு 500 பொம்பளை பிள்ளைகள் கிட்ட காட்டுறாங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையா அப்படியே பிடிச்சு தூக்குறான். பாதிரியார் என்ற பேர்ல கேவலத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பெற்றோர்களும் உடந்தையா இருந்தாங்கன்னா என்னங்க செய்யறது? நாளைக்கு ஸ்கூலுக்கு போச்சு, பேக்கும் கையுமா போச்சு, வயிறுமா வந்திருக்குன்னு தானே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் ஏன் விடுறீங்க? இதுக்காகவே தனியாக போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு நம்மளை தள்ளுகின்றார்கள். இதெல்லாம் வீடியோல அப்படியே காட்டுறான்.
அப்ப இந்த மாதிரியான கேவலத்தனங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் நாம கவனிச்சு நம்மளுடைய குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க என்பதையெல்லாம் கவனித்து நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைப்போமேயானால் நம்முடைய குழந்தைகளை இப்படிப்பட்ட கொடூரர்களிடம் இருந்து, காம கொடூரர்களிடம் இருந்து பாதுகாக்கலாம். நம்முடைய மானத்தையும் நாம காத்துக்கொள்ளலாம். எவ்வளவு நம்மளால இயன்ற முயற்சிகளை நம்ம செய்யணும். அதுக்கு மேல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்றத கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah